ஒரு பள்ளியில் அருண் என்ற சிறுவன் படித்தான். அவன் எப்போதும் வகுப்பின் கடைசி இருக்கையில்தான் அமருவான். ஆசிரியர் கேள்வி கேட்டால் அவன் உடனே தலைகுனிந்து விடுவான். மற்ற மாணவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள். அவனுக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தை மெதுவாக உடைத்தன. அவன் மனதில் ஒரு எண்ணம் பதிந்தது. நான் பின்னால்தான் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், இந்த கணக்கு யாருக்கு தெரியும்? அருணுக்கு பதில் தெரிந்தது. ஆனால் அவன் கையை உயர்த்தவில்லை. நான் பேசினால் அவர்கள் சிரிப்பார்கள் என்று அவன் மனம் சொல்லியது. ஆசிரியர் அவனை கவனித்தார். மெதுவாக அருகே வந்து சொன்னார், அருண், நீ முயற்சி செய்யலாமே. அவன் நடுங்கிய குரலில் பதில் சொன்னான். அது சரியாக இருந்தது. முழு வகுப்பும் அமைதியானது. யாரும் சிரிக்கவில்லை. அருணின் கண்கள் நம்பிக்கையால் நிரம்பின. ஆசிரியர் சிரித்து சொன்னார், உன் இருக்கை வேண்டுமானால் கடைசி இருக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் திறமை கடைசியில் இல்லை. அந்த நாளிலிருந்து அருண் தன் தலையை உயர்த்திக் கொண்டான். அவன் குரல் மெதுவாக தைரியமாக மாறியது. அவன் புரிந்து கொண்டான். நான் பின்னால் இருக்கிறேன் என்பதற்காக நான் குறைவானவன் அல்ல. நீ இன்று பின்தங்கியவன் போல உணரலாம். ஆனால் தேவனின் பார்வையில் நீ ஒருபோதும் கடைசியில் இல்லை. பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10